விக்கிரவாண்டியில் புதிய கள்ளச்சாராய சாவு வாக்குகளை திருப்புமா? திமுக எதிர்ப்பு எந்த கட்சிக்கு வாக்குகளை கூட்டும் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு புது டெவலப்மெண்ட் ஆகிப்போச்சு. என்னென்னா பக்கத்துலேயே, அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு பெரிய தொகுதியா, அதில் ஒரு ஓரத்தில் இருக்குதா விக்கிரவாண்டி என்ற நகர்ப்புறம். அதனுடைய கிராமங்கள் வந்து இந்த செஞ்சி சாலைன்னு இருக்குல்ல, அது வந்து இப்போ ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இது நடந்திருக்கு. அப்போ இது வந்து 3-4 நாளாக ஏற்கனவே பாதிப்பில் மருத்துவமனையில் இருந்த ஒருவர் ஜெயராமன், அந்த திருவெண்ணை நல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டி குமாரமங்கலத்தை சேர்ந்தவர், அந்த ஊரில் தான் தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளி. அவர் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை குடித்தவர் வந்து இறந்துட்டார் என்பதும், மற்ற 2 பேர் பாதிப்பில் இருக்காங்க என்பதும் வரும்போது, இது என்னென்னா அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், மெஜாரிட்டியான விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள். அதில் என்ன, அது 8 கிலோமீட்டர் பக்கத்தில் செஞ்சி சாலைன்னு வந்துடுது. அது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியுடைய தொடக்கமாயிருது. அப்போ அதனுடைய தாக்கம் என்பது சாதாரணமாக போக்குவரத்தில் உள்ள இடம் தான். ஆமாம் ஆமாம். ஏற்கனவே வந்து எதிர்கட்சிகள்லாம் இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனையை வந்து கையில் எடுத்து சிபிஐ என்கொயரி வேணும் அப்படி இப்படி கேட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு சாவு அப்படிங்கும் பொழுது நீங்கள் துரித நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு ஆளும் கட்சியினர் மீது குற்றம் சாட்டுவது போல இருக்கு. அதாவது எடப்பாடியார் வந்து அவருடைய பத்திரிகையில் திருவெண்ணை நல்லூர் கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிவிட்டு கள்ளச்சோறு சுவடி மறைவதற்குள் மற்றொரு கள்ளச்சாராய மரணம் அப்படிலாம் கொண்டாடுறாரு. சரி, என்ன இன்னும் எத்தனை உயிர் போவது என்பதெல்லாம் கேட்குறாரு. என்றாலும் கூட உள்ளபடியே நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அங்கே வந்து கட்சி வாக்குகள் கட்சி சார்பற்ற வாக்குகள் என்பதை தான் நம்ம கவனம் செலுத்தணும். சரி, அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் எப்பொழுதும் இடைத்தேர்தல் ஜெயிக்கும் என்பதற்கான வாய்ப்புகள், ஆளுங்கட்சியை சார்ந்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதெல்லாம் உண்மை. அதையும் தாண்டி சில ட்ரெண்ட் செட் ஆகும், சில போக்குகள். அதில் கட்சி சார்பற்ற வாக்குகள் என்ன என்பதுதான் முக்கியம். திமுக என்ற கட்சி, பாமக என்ற கட்சி, விடுதலை சிறுத்தை என்ற கட்சி, அதிமுக என்ற கட்சி, இவர்களுக்கெல்லாம் வாக்கு இருக்கு. நாம் தமிழர் என்ற கட்சி, இவங்களுக்கெல்லாம் வாக்கு இருக்கு. இவங்களையெல்லாம் தாண்டி கட்சி சார்பற்ற வாக்குகள்னு இருக்கு. அந்த கட்சி சார்பற்ற வாக்குகளை தங்கள் பக்கம் இழுத்துக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க, அதிகமாக இழுக்கிறவங்க. அதாவது கட்சி சார்பான வாக்குகள் எப்படியும் வந்து ஒரு 90% விழுந்துருன்னு வைங்க, 90-95%. அதாவது கட்சி சார்பற்ற வாக்குகள் என்பதே மொத்த வாக்குகள் எவ்வளோ இருக்கும்? ஒரு 25-30-35 தான் இருக்கும் விழுக்காடு. மீதி ஒரு 65 விழுக்காடு கட்சி சார்பற்ற வாக்குகள் தான் மொத்த வாக்குகள்ல. சரி, அப்படி இருக்கும் பொழுது அந்த அவர்கள் முடிவெடுக்கிற முடிவு தான் அங்க வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. அப்ப அதுல எத்தனை இழுப்பது என்பதற்கு தான் திமுக பரப்புரை, அதிமுக இல்லையே, இப்போ நாம் தமிழர் பரப்புரை அல்லது வந்து பாமக பரப்புரை எல்லாம் பரப்புரையோடு சேர்ந்து பல உரைகளும் நடக்குது. அதாவது பரப்புரை, பணப்புரை, பரிசுப்புரை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் தமிழர் தான் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் பரப்புரை மட்டும்தான் செய்வோம், பணப்புரையும் பரிசுப்புரையும் செய்ய மாட்டோம் சொல்றாரு. நாங்க மக்களையே நம்பி இருக்கிறோம், பொதுமக்கள் எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு. கேட்டுட்டு இருக்காரு. என்ற அளவுக்குனா 2,34,000 வாக்குகள் மொத்தத்தில் இருக்குன்னு சொல்றான் நான் விக்கிரவாண்டியில. அதுல வந்து ஒரு 35 விழுக்காடுனே கட்சி சார்பான வாக்குகள்னு எடுத்துக்கிட்டாலும், அதாவது சுமாராக ஒரு 80,000 வாக்குகள்னா அதுல வந்து பதிவாவதுன்னு ஒரு 75,000 வாக்குகளை தன் கட்சி வாக்குகளை ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோமே. இதுல அதிமுகவுடைய வாக்குகள் இருக்குல்ல, அது வந்து வாக்கு போடாம இருக்கிற அதிமுகன்னு உண்டு. அதுல ஒரு 50,000 60 வரை உள்ள 50,000 60,000 வரை உள்ள அதிமுகல ஒரு 10-15,000 வாக்குகள் போடாமே இருப்பாங்க. அப்ப போட்ட கட்சி சார்புகள், போடக்கூடிய கட்சி சார்பான வாக்குகள் என்பது ஒரு 60,000 தான் இருக்கு. ஆனால் போடும் கட்சி சார்பற்ற வாக்குகள், கட்சி சார்பற்ற வாக்குகள் இருக்குல்ல, அதுவே வந்து மொத்தம் 1.5 லட்சத்தில் உள்ள கட்சி சார்பற்றதுல ஒரு 80,000 வாக்குகள் வந்துடும். அதனால அவர்களில் கணிசமா எடுப்பது யாரு என்பதுதான் போட்டிங்க. அவர்கள் யார் யாரு கட்சி சார்பற்ற வாக்குகள் அப்படின்னா எந்தெந்த கேட்டகரியில கட்சி சார்பற்ற வாக்குகள் வருவாங்க? ஆமா, அப்ப அப்படின்னு பார்க்கும் பொழுது வன்னியர்கள் அல்லாத, வன்னியர்கள்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, வன்னியர் அல்லாதவர்கள்னு சொல்லி போட்டு உடையாறு மற்ற சாதிகள் வாக்கு வங்கியை நோக்கித்தான் எல்லோருமே கேண்டிடேட் போட்டிருக்கவங்க கூட எல்லாம் வன்னியர்களா போட்டிருக்காங்க. ஏன்னா பெரும்பான்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கிறாங்க.
என்று பார்க்கும் பொழுது அதில் வந்து திமுகவுக்குத்தான் கட்சி சார்பாக அதிகமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த முறை வந்து இந்த கள்ளச்சாராய பாதிப்பு கள்ளக்குறிச்சி என்பதில் எல்லோருமே அப்செட் ஆகியிருக்காங்களா மக்கள் வாக்காளர்கள் ஒரு கட்சி பட்டியலின மக்கள் வந்து ரொம்ப அப்செட் ஏன்னா அதிகமாக இறந்தது கள்ளக்குறிச்சியில் பட்டியலின மக்கள். கருணாபுரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ 8 கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த டி குமாரவா மங்கலத்தில் இறந்த ஜெயராமன் வந்து வன்னியருங்கிறதுனால அது வேற தாக்கம் வரும். சரி, அப்போ கட்சி சார்பற்ற வன்னியர் வாக்குகள் என்பது திமுகவுக்கு எதிராக போவதற்குள்ள வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கூடியும் இந்த 2-3 நாளில் உள்ள பரப்புரையில். இன்னொரு பிரச்சனை வந்திருக்கேன். சேலம் பக்கத்தில் அதிமுக செயலாளர் நிர்வாகி ஒருத்தரை வந்து கொன்னுட்டாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அரெஸ்ட் பண்ணவங்க திமுக கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட்ல இருந்து இன்னொரு 10 பேர். அதுவுமே என்னன்னா கஞ்சா விற்பதை காட்டி கொடுத்தார் என்பதற்காக அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அவங்க மனைவி சொல்றாங்க, கஞ்சா விற்பதையும் லாட்டரியிலையும் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அதனாலதான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்ப கொலை செய்ததுன்னு சொல்லி போட்டு அதுல திமுக கவுன்சிலர் கணவருங்க இதுன்னு வந்து வருது என்று வரும்பொழுது தினத்தனிலே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல விஷயங்களை வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சி மேலே சாடுவது, இபிஎஸ் ஒரு பக்கம்னு சொன்னால் ராம்தாஸ் ஒரு பக்கம், இத்தனையும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்பொழுது இந்த கட்சி சார்பற்ற வாக்குகள் என்பதை மீண்டும் நாம் கவனிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் அதில் பட்டியலின வாக்குகளில் அப்படி கட்சி சார்பற்ற வாக்குகள் என்பதை இழுக்கலாம் அதிகமாக நாம் தமிழர் என்பதும் என்ன. பொதுவாக கட்சி சார்பற்ற வாக்குகளில் இருக்கக்கூடிய வன்னியர் அல்லாதோர் மத்தியிலும் சரி வன்னியர் மத்தியிலும் சரி அதில் வந்து பாமக இழுக்கும் என்பதும் போல அங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இந்த 2-3 நாளில் பரப்புரையை ஒட்டி திருவெண்ணைநல்லூர் பக்கத்தில் டி குமாரமங்கலத்தில் நடந்த சாவும் கூட 8 கிலோமீட்டர்னால பாதிக்கும் என்பதைத்தான் யதார்த்தத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அன்புமணி போட்டாரு. அதாவது பாமகவை பொறுத்தவரை அதிமுக வாக்களை இழுப்பது தங்கள் பக்கம் போடுங்கள்னு எல்லா இடமும் சொல்றாங்க. ஆனா நேற்று காக்கனூர்ல அவங்க போட்ட மாபெரும் கூட்டம் இருக்குல்ல, அதுல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் அண்ணாமலையும் மேடை ஏற்றிட்டாங்க. ஆனா அவங்க பேசினது என்னன்னா பாமகவும் அதிமுகவுக்கும் காமன் எனிமி டிஎம்கே என்று சொன்னாலும் அதிமுக காரன் என்ன நினைப்பான்னா அண்ணாமலையை எதிரியா நினைப்பான், டிடிவியே எதிரியா நினைப்பான், எதிராக போட்டிட்டவங்க இவங்க எல்லாரும். ஆமா, அதனால இதை எப்படி திமுக சொல்றாங்கன்னா பாருங்க இவ்வளவு கூட்டம் கூட்டி இவ்வளவு செலவழிச்சு என்ன அதிமுக வாக்கள் இழுக்க போறேன்னு சொல்லி சொந்த காசிலேயே சூனியம் வச்சுக்கிட்டாங்க ஐயா அப்படின்னு அவங்க வேற கிண்டல் பண்றேன். இப்படியாக கட்சி சார்பற்ற வாக்குகளை இழுப்பது என்பதில் வெற்றி பெறுபவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்ற செய்தி வந்துட்டு இருக்கேன்.